கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் மகிமை தொலைக்காட்சியில் ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை தோறும் நண்பகல் 1:30 மணி அளவில் ஒளிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து தேசத்திலே உள்ள செய்திகளை அறிந்து அதற்காக ஜெபிப்பதற்கு இது ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நாம் குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஒரு சிறப்பான செய்தி. நம்ம தென்னிந்திய திருச்சபை உருவாகி 75 வருடங்கள் ஆயிட்டு. சரி. அதோட பவள விழா கொண்டாடினாங்க. சரி. அதில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அதில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்காங்க. சரி. ஏன்னா பல சபைகளாக பிரிந்து கிடந்த திருச்சபைகளை இணைத்து நம்முடைய முன்னோர்கள். ஆமாம், அதாவது 1903ஆம் ஆண்டு வேதநாயகம் சாமுவேல் அசரியா அப்படின்னு ஒரு பேராயர் இருந்தார். வெள்ளாளன் விளையாளன். அவர் வந்து ஒரு பேராயராக இருந்தார். அவருக்கு ஒரு தரிசனம் எப்படி இருந்ததுன்னா, சிதறி கிடக்கிற சபைகள்லாம் ஒன்று சேர்த்தா என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதை செயல்பட ஆரம்பித்தார். ஆனால் அவர் அதற்கு முன்பதாக அவர் மறித்து விட்டார். 1900 அவருடைய அந்த சிந்தனை, அவருடைய செயல் எல்லாமே 1947ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி இந்த தென் இந்திய திருச்சபை என்ற அமைப்பு உருவாக்குனாங்க. சென்னையில் எக்மோரில் ஜார்ஜ் கத்தீட்ரல் அதில் இது உருவாக்குனாங்க. இந்த தென்னிந்திய திருச்சபை என்பது தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பிறகு இலங்கை கூட இதில் சேரும். இலங்கை கூட இதில் சேரும். இதில் உள்ள அத்தனை தென் இந்தியா அப்படிங்கிற தென்னிந்திய திருச்சபை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த நாட்களில் தனித்தனியாக செயல்பட்டு வந்த சிஎம்எஸ் சபை, ரெண்டாவது எல்எம்எஸ், நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை எல்எம்எஸ் சபை, பிறகு எஸ்பிஜி சபை, அதற்கு பிறகு அமெரிக்கன் மிஷன், மெத்தடிஸ்ட் திருச்சபை, இப்படி ஒரு 6 திருச்சபைகள் இணைந்து இந்த இதில் வந்து தென்னிந்திய திருச்சபை. ஆனால் எல்லா திருச்சபையும் இணைக்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து இல்லை நாங்கள் தனித்து இயங்குகிறோம், அதனால் அப்படி உதாரணம் சால்வேஷன் ஆர்மி, லுத்தரான் சர்ச்சு, இவங்களாம் அமைப்பு ரீதியான அந்த ஆர்கனைஸ்டு சர்ச். இப்போ நிறைய சுயாதீன சபைகள் இருக்குல்ல, ஒரு பாஸ்டர் அவருக்குள்ள ஒரு சபை இருக்கும், ஒரு பாஸ்டர் அவருக்குள்ள சபை, இப்படி நிறைய சபைகள் இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ்டு சர்ச்சு கிடையாது. அமைப்பு ரீதியான சர்ச்சிங் வந்தது ஒரு இப்போ ஏன் அமைப்பு ரீதியான சர்ச்சுன்னு சொல்கிறோம்னா, இப்போ தென்னிந்திய திருச்சபைனா ஒரு கீழே ஒரு சபை இருக்குன்னா அந்த சபை வந்து சேகரத்தினுடைய கட்டுப்பாட்டில், அந்த சேகரம் ஒரு திருமண்டல கட்டுப்பாட்டில் வரும், அந்த திருமண்டலம் ஒரு செனாடு கட்டுப்பாட்டில் வரும், அந்த சினாடு வந்து இந்திய அளவில் இந்திய திருச்சபை கட்டுப்பாட்டில் வருது. இது அவ்வளோ ஒரு ஆர்கனைஸ்டு சர்ச்சு. அது போக உலக அளவிலையும் ஆங்கிலிக்கன் திருச்சபையாக இருக்கக்கூடிய இந்த திருச்சபை இங்கிலாந்து தலைமையா, ஆமாம், காண்டர்பரி ஆர்ச் பிஷப் ஆஃப் காண்டர்பரி அவருடைய தலைமையில் வருது. இப்போ நமக்கு உலக அளவில் அருள் பெருந்திரு ஜஸ்டின் வெல்பி 2013ஆம் ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட கத்தோலிக்க மதத்தில் கத்தோலிக்க மதத்தில் எப்படி போப் பிரான்சிஸ் அவர்கள் இருக்கிறாங்களோ அதுக்கு போல நம்முடைய தென்னிந்திய திருச்சபை அல்லது இந்த ஆங்கிலிக்கன் திருச்சபைக்கு தலைவராக அவர் இருக்கிறாரு. ஆனால் 2 பேருக்குள்ள அதிகார வரம்பு வித்தியாசம். போப்பாண்டவருக்கு வந்து இங்கே நல்ல அதிகார வரம்புகள் அதிகம், இவருக்கு அதிகார வரம்புகள் கிடையாது. இவர் வந்து கருத்தியல் ரீதியான தலைவர், அவ்வளோதான். என்னன்னா இப்போ திடீர்னு ஒரு மீட்டிங் போடணும், எல்லா பேராயர்களும் அழைத்து ஒரு சஜஷன் சொல்லுவார். அப்புறம் ஒருங்கிணைப்பு பேராயர்களுக்கும் ஒரு தலைவர், அவ்வளோதான். மறுபடி அவருடைய அதிகார வரம்புங்க கிடையாது. ஒரு பேரை நினச்சா மாற்ற முடியாது, ஒரு பேரை அப்பாயின்மெண்ட் போட முடியாது. ஆனால் கேத்தலிக் அவங்க அப்படி இல்லை, போப்பாண்டவர் வந்து அதிகாரம் இருந்தாலும் இவங்க 2 பேருமே இவர் நம்ம ஆங்கிலிக்கன் சபையினுடைய இந்த தலைவர் இருக்கார்ல ஜஸ்டின் வெல்பி, அவரை தேர்ந்தெடுத்த உடனே அவர் 2013ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். உடனே போய் கத்தோலிக்க மதத்தினுடைய அந்த தலைவராக இருக்கக்கூடிய போப்பாண்டவரை போய் சந்தித்து we are brothers அப்படின்னு சொல்லி உலகத்துக்கு ஒரு டிக்ளேர் பண்ணாங்க. அதனால 2 பேரும் நல்ல இப்போ இணக்கத்தோடு இருக்கிறதுனால நல்ல வருது. நம்முடைய தென்னிந்திய திருச்சபையிலும் கிட்டத்தட்ட 25 டயோசிஸ் இருக்கிறதா சொல்றாங்க. 25 டயோசிஸ், ஒரு 7000க்கு மேல உள்ள கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கு, அனாதை இல்லங்கள் இருக்கு, முதியோர் இல்லங்கள் இருக்கு, இன்னும் நிறைய சமூக தொழில்கள் நிறைய செய்யறாங்க. மருத்துவமனைகள், கல்லூரிகள், எவ்வளோ எத்தனையோ மில்லியன் ஜனங்கள் உறுப்பினராக இருக்காங்க, நிறைய இருக்கு. அதனால இந்த தென்னிந்திய திருச்சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த தென்னிந்திய திருச்சபையுடைய மாடரேட்டர், அதனுடைய பேராயர்கள்,
அந்த தென்னிந்திய திருச்சபையில் பணிபுரிய குருவானவர்கள், அதில் பணிபுரிய சபை ஊழியர்கள், பொதுவாக முக்கியமாக ஜெபம் பண்ண வேண்டியது தென்னிந்திய திருச்சபை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறது போல, நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருங்கள், உலகத்துக்கு வெளிச்சமாயிருங்கள். இந்த ரெண்டையும் இன்னைக்கு கொஞ்சம் தவற விட்டுட்டாங்க. உப்பாவட்டும் இல்லை, வெளிச்சமாட்டும் இல்லை. ஆனால் இதை கொண்டு வரணும், திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து நம்ம உப்பாகவும் உப்பு வந்து இன்னொரு உணவுக்கு அது ருசி கொடுக்குது. அதுபோல் தென்னிந்திய திருச்சபையும் தன்னை சார்ந்த சமூகத்துக்கு ஒரு ருசியை கொடுக்கும். வெளிச்சம் வழிகாட்டு. அதுபோல் தென்னிந்திய திருச்சபை இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டும். அன்பின் வழி, இரக்கத்தின் வழி, பொறுமையின் வழி, இந்த வழியில் பகை இல்லாத வழி, இந்த வழியிலலாம் காட்டணும். அதுக்கு தான் இந்த திருச்சபையினுடைய நோக்கங்கள்னு முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. அதற்காக ஜெபம். தென்னிந்திய திருச்சபை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்க ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த தென்னிந்திய திருச்சபை இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளின்படி சரியாக வாழ்ந்து சாட்சியாக வாழ்ந்து அநேக மக்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கும்படியாக ஜெபம். ஜெபம். அன்புள்ள இயேசு சாமி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இப்போ இந்த வேளையிலும் சாமி, இந்த தென்னிந்திய திருச்சபைக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்போ அந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகிவிட்ட தகப்பனே, எத்தனையோ பிரிந்து கிடந்த திருச்சபைகளை ஒருங்கிணைத்து அப்பா எங்கள் முன்னாள் பேராயர்கள் இதை ஒருங்கிணைத்து கொண்டு வந்திருக்காங்க சாமி. அப்பா அந்த திருச்சபை இன்னும் வளர்ந்து பருக வேண்டும் சாமி. அப்பா இன்னும் அநேக ஜனங்கள் அதில் இணைந்து உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் சாமி. கர்த்தாவே, அதில் பணிபுரிகிற அப்பா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பேராயருக்காக, பிரதம பேராயருக்காக மற்றும் அனைத்து திருமண்டல பேராயருக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா இன்னும் அதில் பணியாற்றி கொண்டிருக்க ஒவ்வொரு குருவானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அப்பா அவர்கள் வளர்ந்து பெருக வேண்டும், இன்னும் அநேக ஜனங்களை மண்டைக்கு கொண்டு வர வேண்டும் சுவாமி. அதில் பணியாற்றுகிற சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒரு கரத்தில் தருகிறோம் சாமி. அதில் பங்கேற்றிருக்க மக்கள், அப்பா தென்னிந்திய திருச்சபையில் பங்கேற்றிருக்க மக்கள் ஒவ்வொருவரையும் அந்த கரத்தில் தருகிறோம் சாமி. இன்னும் அநேக ஜனங்கள் அதில் இணைக்கப்படவும் உம்முடைய நாமத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நீ கிருபை செய்வீராக தகப்பனே. இன்னும் இந்த திருச்சபை வளர்ந்து பெருக கர்த்தர் நீ கிருபை செய்வீராக தகப்பனே. மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்து ஒரு முக்கியமான செய்தி. அதாவது பத்திரப்பதிவில் ஒரு மோசடியான பத்திரப்பதிவு வந்து அதை ரத்து பண்ணலாம். சரி, சார் பதிவாளரே ரத்து பண்ணலாம், மாவட்ட பதிவாளர். அதுக்கு ஒரு சட்ட மசோதா கடந்த ஆகஸ்டில் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி சரி இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இப்போ உடனடியாக அந்த சட்டம் வந்து முதல்ல சட்டசபையில் தீர்மானம் ஏற்றிருக்காங்க போன வருஷம் லாஸ்ட் கவர்னர் மூலமாக. அது பிறகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அப்போ அது அவர் ஒப்புதல் கொடுத்து சட்டமாயிடுச்சு. அதனால இப்போ ஒரு மசோதா சட்டசபையில் தாக்கல் பண்ணி இப்போ சட்டமாக்கியிருக்காங்க. இதனால் நமக்கு முன்னால் ஒரு நடைமுறை இருந்து அப்படின்னா இந்த பத்திரங்களை கேன்சல் பண்ணுறது இதை பண்ணுறது பிறகு நீதிமன்றம் அது பல ஆண்டுகளாக எழுத்து அது நிறைய, ஏன்னா நீதிமன்றங்கள் நிறைய பணிகள் இருக்கும், வழக்குகள் தேங்கி கிடக்கும். அதனால் அவங்களுடைய பணிகளில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். உண்மைத்தன்மை என்னென்னு அதனால் நீதிமன்றத்தினுடைய ஆணைகள் பெறுவதற்கோ அல்லது நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் நடைமுறை சிக்கல்கள் உண்டு. அதனால் அந்த இதை மாற்றி அதை எளிமைப்படுத்துவதற்காக இந்த மாவட்ட பதிவாளர் அளவிலேயே அதை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். பொதுவாக போலியான மக்கள், போலி அப்படிங்கிறனால என்ன அர்த்தம்? ஒரு போலிய மோசடி அப்படின்னு சொல்கிறோம். மோசடியான பத்திரப்பதிவு, போலியான பத்திரப்பதிவுன்னு என்ன அர்த்தம்? இன்னொருத்தனுடைய இடத்தை அபகரித்து சட்டம், அதாவது ஏமாற்றுதல். என்ன, இன்னொரு மனிதனை ஏமாற்றுதல். இதெல்லாம் வந்து அந்த காலத்திலேயே நமக்கு வேதாகமத்தில் முதலாகவே அந்த பழம், ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வைத்த மரம், அதில் ஒரு பழம் ஆண்டவர் சொல்லுவார், இந்த விருட்சத்தின் கனி புசிக்க கூடாதுன்னு சொல்லுவார். அப்போ வந்து பிசாசு வந்து அழகாக சொல்லுவான், இந்த கனியானது நல்ல ஒரு நல்ல ஒரு கனி, அருமையான பழம், இதை சாப்பிட்டா நன்மை தீமை அறியத்தக்கதாக உங்கள் கண்கள் திறக்கப்படும் சொல்லி ஒரு அவனுடைய வார்த்தைகளை சொல்லுவான். சொல்லும்போது அது பின்னால் தீமை இருக்கிறது அப்படிங்கிறத மறைத்து அவன் சொல்லி ஏமாற்றி ஏவாளை வஞ்சித்தான் அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்கு. பிசாசு ஏவாளை வஞ்சித்தான், அதாவது வஞ்சித்தது, ஒருத்தனை மோசடி. அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருந்த ஆரம்பத்தில் மோசடி அது பல வழிகளில் வடிவம் பெற்று இப்போ கடைசியில் நிலத்தை மோசடி பண்ணக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. அதனால் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலருடைய நிலங்கள்
சில வீடுகள் இப்படி ஏமாற்றி எடுத்து பத்திரங்களை தெரியாம வேற ஒருத்தர் மோசடியாக பத்திரம் போனா அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளும் வைத்திருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறையில் நிறைய கட்டுப்பாடுகளும் கொண்டு வந்திருக்கிறாங்க இவங்களெல்லாம் களைவதற்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி நடக்கிறது. அப்படிங்கும்போது நிறைய உண்மையானவர்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒருத்தனுக்கு ஒரிஜினலாக அந்த லேண்ட் ஒரு 10 சென்ட் இடம் இருக்குன்னா அந்த 10 சென்ட் இடத்த அவர் பறி கொடுத்துருந்தாரு. அவருக்கு வேற இடம் இல்லை. ஆனால் அவருடைய இடத்த இன்னொரு மனுஷன் வந்து அனுபவிக்கும் போது அவருக்கு அது வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கு. அது கஷ்டம். அதனால அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வந்து ஒரு சரியில்லாத சூழ்நிலை. ஆனால் இப்போ அதை வந்து அந்த இப்படிப்பட்ட பத்திரப்பதிவுகளை மாவட்ட பதிவாளருக்கு விண்ணப்பித்து அந்த பத்திரங்களை நம்ம நீக்கம் செய்து கொள்ளலாம். அதுக்கு முதலாக ஒரு 5 நபர்களுடைய பத்திரங்களை வந்து நீக்கி அந்த பணியை நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறாங்க. இனிமேல் வந்து இப்படிப்பட்ட யாருமே நீங்கள் வந்து பத்திரங்கள் ஒரு பத்திரம் மோசடியாக ஏமாற்றப்பட்டிருந்தாலோ அல்லது மோசடியாக நிலத்தை பறி கொடுத்திருந்தாலோ நீங்கள் வந்து மாவட்ட பதிவாளர் அந்தந்த பகுதிகளில் உள்ள மாவட்ட பதிவாளர்களுக்கு விண்ணப்பித்தால் அவங்க வந்து அதை என்கொயரி போடுவாங்க, விசாரணை போடுவாங்க. நம்முடைய உண்மை தன்மைகளை அவர்கிட்ட நிரூபிக்கும் பொழுது அந்த மோசடி பத்திரத்தை ரத்து பண்ணிடுவாங்க. அதனால் அதுக்காக ப்ரேயர் பண்ணி. ஆனால் இப்படிப்பட்ட மோசடிகள், ஏமாற்றுகள், போலிகள் இல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவரே மோசடி பத்திரங்களை அதை ரத்து செய்வதற்கான அதிகாரத்தை மாவட்ட பதிவாளர் அளவிலே கொடுத்து சட்டமாக ஏற்றியிருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவர் அநேகர் அப்பாவி மக்கள் தங்களுடைய நிலங்கள் ஏமாற்றப்பட்டதை அறியாமலே இருக்கிற அநேக மக்கள் உண்டு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவர் நீர் அந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்து ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதை ஏற்றிய ஆண்டவர் தமிழ்நாடு முதல்வர்களுக்கும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் குடியரசுத் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல சட்டங்களை, மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டங்களை, மக்கள் பயன்பெறும் வகையில் சட்டங்களை ஏற்றுவதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல சிறப்பான ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், இதன் மூலம் அநேக மக்கள் பயன்பெறுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த சட்டத்தின் மூலம் அநேகர் ஆண்டவரை தங்களுடைய நிலங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவர் இப்படி பல சட்டங்களை ஆண்டவர் மக்களுக்கு பயனுறும் சட்டங்களை ஆண்டவருடைய அரசாங்கங்கள் ஏற்றுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சட்டத்தின் மூலம் அநேக மக்கள் பயன்பெறப் போகிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சட்டத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான வழிமுறைகளை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கும் ஆண்டவரை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த ஒரு முக்கியமான செய்தி, பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கு மாற்றுத்திறனாளி இருக்காங்கல்ல, அவங்க பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளி, அவங்களுக்கு நம்ம நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடு உணர் வழிபாதை நடந்து போகும்போது அவங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த பாதையில் நடந்து போனாங்கன்னா அவங்களுக்கு எளிதாக இருக்கும் நடக்கிறது. சரி, அந்த அவருடைய அலுவலகம் வரைக்கும் கலெக்டர் இருக்கக்கூடிய அந்த ரூம் வரைக்கும் அவங்க யாருடைய உதவி இல்லாமல் அவங்க நேரடியாக போய் அப்ரோச் பண்ணதுக்கு அது வசதியாக இருக்குது. இதை வந்து ஒரு மாற்றுத்திறனாளி தான் பண்ணியிருக்காரு. ஓ, சரி சரி. அவர் மாற்றுத்திறனாளி. ஆமாம். சரி, அவர் பேர் என்ன பேர்? கனகராஜ். சரி, தனேஷ் கனகராஜ். இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. இவரும் ஒரு மாற்றுத்திறனாளி, தசைநார் தேவு என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காரு. தசைநார் நோயினால் இந்த கை கால் செயல்படாமல் வீல் சேர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை. அவரை மாதிரி எல்லாரும் பாதிக்கப்பட்டு நிறைய இருப்பாங்கள்ல, அவங்களுக்காண்டி இப்படி அவரோட நல்ல எண்ணம் பண்ணியிருக்காங்க. நம்முடைய திருமணத்துலேயுமே மாற்றுத்திறனாளிகள் கண் தெரியாதவங்களுக்காக பள்ளிக்கூடம் இருக்குது. காதுக்காண்டி மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்ம குறிப்பாக ஜெபம். இன்னைக்கு அந்த காலத்திலேயே மாற்றுத்திறனாளிகளுடைய அவங்க வாழ்வு அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனையோ பார்வையற்றவர்கள்லாம் எங்கேயோ போயிருப்பாங்க. முதல்ல நம்ம திருமணம் தான். ஆமாம், எத்தனையோ இந்தியாவிலேயே ஆசியாவிலேயே முதலாக பார்வையற்ற பள்ளி நம்ம தான் ஆரம்பிச்சு. இந்த நம்முடைய தென்னிந்திய திருமணத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. பாளையங்கோட்டையில் இருக்குது. இதில் படித்த பார்வையற்றவர்கள், பார்வை இழந்தவர்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்குது. திருமணம் செய்து குழந்தையோடு இருக்கிறாங்க, குடும்பத்தோடு வாழ்கிறாங்க. அவங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தாங்க, கைத்தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க. நிறைய மாவட்ட ஆட்சியர் கலெக்டரேட்டில் போனீங்களா அல்லது வேறு ஆஃபீஸர்லாம் போனீங்கன்னா இந்த சேர் பண்ணுவாங்க, சேர் ஒயர் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய கைத்தொழில் அவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. நீ ஒன்றும் வேண்டாமே,
அவங்களுடைய இசை இருக்குல்ல, இசை ஒரு டீம் வரும். அனைவரும் இப்போ நிறைய நம்முடைய பஸ் ஸ்டாண்டுகளில் அங்கெல்லாம் போடும்போது பார்வையற்றவர்கள் ஒரு வேனில் ஒரு வந்து கீழ்படும். என்ன அருமையாக வாசிக்கிறாங்க. நம்ம திருமண்டலத்தில் இப்போ ஒரு அந்த பார்வையற்றர் பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு இசைக்குழு வருது. அந்த இசைக்குழுவில் அவங்க பாடக்கூடிய பாடலை கண் தெரிந்தவர்கள் நன்றாக திறமை உள்ளவர்களாம் கிட்ட நெருங்கி பாடவே முடியாது. அந்த அளவுக்கான திறமை ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்காரு. அதனால் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குடைய பயன்பாடு வந்து ரொம்ப அவங்களெல்லாம் உலகத்தால் நம்ம அவங்களெல்லாம் தாங்கணும். மாற்றுத்திறனாளி ஆதரிக்கணும், மாற்றுத்திறனாளிக்கு இப்போ நமக்கு உதவி பண்ணணும். அதனால தான் நம்ம திருச்சபையிலேருந்து பார்வையற்றோர் பள்ளிக்கூடம், இந்த காது கேளாதவருக்கு வாய் பேச முடியாதவர்களுக்கான பள்ளிக்கூடம், சிறப்பான பள்ளிக்கூடங்கள் அமைத்து அவளுக்கு வாழ்வாதாரங்களை கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே பாராட்டணும். அவங்களுக்கு பிரத்யேகமாக அந்த வேதாகம் அது இப்போ நம்முடைய அரசாங்கத்திலையும் ஒரு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு தொடு உணர்பாதை, அவங்க ஈஸியாக எளிமையாக அந்த பாதை வழியாக போனாங்கன்னா நேரே மாவட்ட ஆட்சியர் அவருடைய போய் சந்தித்து அவர்கிட்ட போய் குறைகளை சொல்வதற்கு ஒரு நல்ல ஒரு அருமையான முயற்சி எடுத்துக்கிறாங்க. அது மாவட்ட ஆட்சியர், நெல்லை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதற்கு நல்ல ஆதரவாக இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கிறதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்படிப்பட்ட பணிகள் தொடரணும். பொதுவாகவே நம்முடைய சமுதாயத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஒரு காலத்தில் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அவருடைய ஊனத்தை கேலி பண்ணக்கூடிய சமுதாயமாக தான் ஒரு சமுதாயம் இருந்தது. ஆனால் இப்போ ஓரளவு எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சமுதாயம் மாறிடுச்சு. அது உண்மையிலே பாராட்டணும். இப்படி சமுதாயங்கள் இன்றைக்கி நம்முடைய சமுதாயத்தில் வாழக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை நினைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். மாற்றுத்திறனாளிகள் அவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வர்றதற்காக நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். அவருடைய வாழ்க்கையை மேம்படணும். மாற்றுத்திறனாளி நிறைய மாற்றுத்திறனாளி, இப்போ இவர் வந்து தசைனார், என்ன பார்வை இருக்கிறது, காது கேட்கறது, ஆனால் அவருடைய இயங்க முடியும், கை கால் எல்லாமே முடக்கப்பட்ட நிலை. அதெல்லாம் பெரிய இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் அவங்க ஒரு பெரிய சாதனை செய்கிறாங்க. அதனால் இந்த மாற்றுத்திறனாளிகள் நினைத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும். இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நாமும் உதவணும். ஆதரவற்ற நிலையில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணத்தை நான் வளர்க்கணும். அதுக்காக ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம். அம்பிளேஸ் சாமி, அப்போ அந்த நேரத்தில் இந்த வாசிக்கப்பட்ட அந்த செய்திக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அப்போ அந்த மாற்றுத்திறனாளிக்காக ஜெபிக்கிறோம் சாமி. எத்தனை வகையிலே அப்பா கண் தெரியாமல், கை செயலிழந்து, அப்பா காது கேட்க முடியாதபடி, அப்புறம் கால்கள் செயலிழந்து எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க சாமி. கர்த்தாவே, அவர்களுக்காக பிரத்யேகமாக இந்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே இப்போ அந்த வழி அவர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது சாமி. இதை போன்ற ஏராளமான வசதிகள் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட வேண்டும் சாமி. அப்போ அவர்களுக்கு பிரத்யேக ஞானத்தை நீ கொடுத்து அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அப்போ அவர்களுடைய தேவைகளை நீ சந்திப்பீராக தகப்பனே. கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஜனங்களை நீ பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களை தேவைகளை சந்திப்பீராக தகப்பனே. மீட்பெறும் ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒரு இதய நோயினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. உலக இதய தினம் கருத்தரங்கு, அதில் உலக இதய தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க? செப்டம்பர் 29. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 29 செப்டம்பர் 29 உலக இதய தினம். சரி சரி. மனுஷனுக்கு இதயம் தானே முக்கியம். ஆமாம், இதயம் இல்லைன்னா மனுஷன் இதயம் செயல்படலைன்னா முடிஞ்சு. அது இப்போ என்னென்னா வயது குறைந்தவர்களுக்கும் அந்த மாரடைப்பு, முன்னால் ஏஜ் ரொம்ப குறைந்தவர்களுக்கும் அந்த மாரடைப்பு வரும். அதுக்கு அந்த விகிதம், அந்த மாரடைப்பு ஏற்படக்கூடிய அந்த விகிதம் வந்து இப்போ அதிகரிக்குது. அதுவும் இளைய வயதுள்ளவர்களுக்கு நிறைய வரதாக சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு 5 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. சரி. முதல் காரணம் புகைப்பழக்கம். ஃபஸ்ட்டு வந்து புகைப்பழக்கம், போதை, மதுபானம் இருந்தது. அது இந்த புகைப்பழக்கம் அந்த ரத்த நாளங்களை சுருக்கிறோம். அந்த புகை பழக்கம் வந்து அப்படியே போய் அந்த ரத்த நாளங்களை சுருக்கிறதுனால அந்த ரத்தங்களை உரைய வச்சு ரைட்டு. ரத்தம் உறைஞ்சினாலே அட்டாக் வந்துடும். அப்புறம் மன அழுத்தம் டிப்ரெஷன் இருக்கு. நிறைய பிரச்சனைனால இப்போ நிறைய மன அழுத்தங்கள் இருக்கு. அப்புறம் வாழ்க்கை முறை மாறுபட்ட இது பண்ணணும். ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதிவேக உணவு, அதுலேயுமே வாழ்க்கை முறை, அதாவது மாசற்ற சுற்றுப்புற சூழல் இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருக்காது. அப்புறம் அந்த தூசி,
பிறகு இந்த இது சொல்ல ஹெரிடிட்டரி சிலவங்களுக்கு குடும்பங்களில் தொடர்ந்து சிலவங்களுக்கு இருக்கும். ஆமாம், பாரம்பரியமாக. ஆனால் பாரம்பரியத்தை நம்ம பாரம்பரியமாக இருக்கிறதுனால வரும் அப்படி இல்லை, பாரம்பரியத்தில் உள்ளவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். அதை இப்போ நம்ம மருத்துவ உலகில் நம்ம அதை போய் செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி நம்ம குறைத்து கொள்ளலாம். சுகர், அப்புறம் கொலஸ்ட்ரால் அளவு, அந்த இணை நோய்கள் சொல்லுவாங்கள்ல, நீரிழிவு, அந்த அதிக பிபி அப்படி உள்ளவங்க ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இன்னைக்கு நீரிழிவு, பிளட் ப்ரெஷர்லாம் ஒரு சாதாரண நோய் ஆயிடுச்சு. முன்னால் ஒரு காலத்தில் பெரிய அரிய நோய், இப்போ ஒரு காமன் டிசீஸ் ஆயிடுச்சு, சாதாரண நோய். அதை வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறது அதை பற்றி கவலைப்படக்கூடாது. எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இருந்தால் இருந்துட்டு போட்டுமே கவலைப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. ரெண்டாவது மருத்துவருடைய ஆலோசனை சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஒரு மாத்திரை கொடுத்தாங்கன்னா அந்த மாத்திரை கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டாக சாப்பிடணும். பொதுவாகவே சொல்லுவாங்க பிபிக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையை சிலவங்க விடுறதுனால அவங்க வந்து தான் அந்த அந்த கண்டினியூட்டி இல்லாமல் போகும்போது பாதிப்பு அதிகமாகி திடீர்னு ஒரு சூழ்நிலை அவங்க கிரிட்டிக்கல் பொசிஷனுக்கு போயிடுறாங்க. அதனால் அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் இந்த உலக இதய தினத்தில் நாம் வந்து இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ளணும். இந்த உலக இதய தினத்தில் இப்படி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இளையர்களுக்கு இப்போ மாரடைப்பு ஏற்படக்கூடிய விகிதம் அதிகரிக்கு. அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் காரணமாக அதிகரிக்கும், ஃபாஸ்ட் ஃபுட். அதனால் இதை நம்ம கவனத்தில் கொண்டு நம்ம அதுக்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளணும். வாழ்க்கை முறை மாற்றிக்கொள்ளாச்சுன்னா சரியாக இருக்கும். அதுபோல் ஒரு சின்ன ஒரு பெயின் இருந்தால் கூட அதை வச்சு நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. உடனே மருத்துவரை அணுகி என்ன காரணம், அதுக்கான காரணம் என்ன. ஏன்னா சிலவங்களுக்கு அந்த ரத்தம் இதயத்துக்கு போகிறது, ரத்தத்தினுடைய அளவு, அந்த ஸ்பீடு வந்து குறையும் முதல்ல. அதுக்கு பிறகு அதை கவனிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அந்த ஃப்ளோ கரெக்டாக வந்துடும். அதை கவனிக்காத நிலையில் தான் சில திறமில் இந்த ரத்தங்கள் உறைந்து மாரடைப்பு. ஆனால் இன்றைக்கும் இந்த மாரடைப்பினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதய சிகிச்சைக்காக காத்திருக்கிறக்கூடிய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் பெரிய அற்புதத்தை இந்த நாளில் கண்டிப்பாக செய்வார். ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தின் மகிமை நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இது வந்து நாளிலும் உலக இதய தினத்திற்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 29 இதயத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவரே உலக இதய தினத்தை அறிவித்திருக்கிறார்கள். அதன்படி ஆண்டவரே இந்த நாளிலும் அந்த உலக இதய தினத்தில் ஆண்டவரே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தானது அவர் அதிர்ச்சி தரக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இந்த நாட்களும் இளைய வயதினருக்கு, வயதில் இளையவர்களுக்கு அதிக மாரடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். சூழ்நிலைகள் காரணமாக, உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக, கெட்ட பழக்க வழக்கங்கள் காரணமாக அந்த மாரடைப்பு வருவதாக அவர்கள் ஆண்டவரை சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் அறிந்தவர்களாய் இந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் அறிந்து ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ளவும், ஆண்டவரை நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளவும் ஆண்டவர் ஞானத்தை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் இதய நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் இருக்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்காகவும் இந்த நாளில் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த ஜெப வேளையிலே ஒரு பெரிய விடுதலை, ஒரு அற்புதத்தை ஆண்டவரை என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த தொலைந்து காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஆண்டவரை யாராவது இப்படி இதய நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பார்களே, ஆனால் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பார்கள், கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான சுகத்தை இதோ இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபிக்க நல்ல பிதாவே. சிறு குறு நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் தேசிய சேனல் வாரியம். இப்போ பிளாஸ்டிக்கு மாற்றாக இந்த சேனலை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து பூமிக்கு கெடுதல், ஆனால் விலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணியாச்சு. ஆனால் இருந்தாலும் நிறைய அது இருக்கு, புழக்கத்தில் இருக்குது, விலை மலிவாக இருக்கனால அதை பயன்படுத்தி தான் இருக்கு. ஆமாம், அது வந்து ஒரு ரூபாயோ 5 ரூபாய்க்கு நிறைய வாங்கிடலாம். ஆனால் அதனுடைய பயன்பாடு வந்து கம்மி. ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். சணல் வந்து அதனுடைய பயன்பாடு வந்து விலை அதிகம், ஒரு 40 ரூபா கொடுத்தோம்னா. ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 500 முறை பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம். அதனால் சணல் பொருட்களுக்கு இப்போ தேசிய சணல் வாரியம் வந்து ஒரு ஊக்கப்படுத்திருக்காங்க. மாணவர்கள் மத்தியிலும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வராங்க. சணல் வாரியம், தேசிய சணல் வாரியம். அதுக்கு பேர் இந்த சணலுக்கு ஒரு நல்ல அது வந்து ஒரு ஜூட். ஆமாம், இந்தியா வந்து உலக அளவில் முதலாவதாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை 2வதாக இருக்கும் சணல் தயாரிப்பில். மேற்கு வங்காளத்தில் அதிகமாக, மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் அங்கே நிறைய சணல் ஜூட் நிறையா.
ஆனால் இப்போ ஓரளவு நிறைய கடைகளில் இந்த சணல் புழக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால கொண்டு வர வந்து முதல் சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படுகிறது. ரெண்டாவது நம்ம அந்த சணலை வெளியே போட்டாலும் அது வந்து மக்கிரும், சணல் வந்து மக்கி விடும் உடனே. அதில் பயன்பாட்டுக்கும் நல்ல சிறப்பாக இருக்குது. அதனால் இது இப்படிப்பட்ட தயாரிப்புகளை நம்ம பயன்படுத்தணும். செய்தி கேட்குறது பெருசு இல்லை, செய்தி வாசிக்கிறது பெருசு இல்லை. நாம் வந்து பிளாஸ்டிக் போய் தூக்கிட்டு போகாமல் நாம் ஒரு பயன்பாட்டு கொண்டு வரணும். சில செய்திகளை நம்ம சொல்கிறோம், பேப்பரில் போடுறாங்க, அரசாங்கம் சொல்லுது, நாமளும் சொல்கிறோம். ஆனால் அந்த செய்திகளை கேட்பது மட்டுமல்லாமல் அதை பயன்பாட்டு கொண்டு வரணும். நிறைய போய் சில நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா சணல் பைகள் ஏராளமாக இருக்கும். நிறைய கடைகளில் அங்கே சணல் வாங்க. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாலே இந்த பிளாஸ்டிக் வந்து நீட்டாக தடை பண்ணிட்டாங்க. அதுபோல் நம்முடைய மாவட்டங்களில் தடைகள் இருக்கிறது. இருந்தாலும் ஒரு பரிபூர்ணமான ஒரு முழுமையான அளவிற்கு நான் வரல. அதனால் வரேன்னா மக்கள் தான் அதுக்கு ஒத்துழைக்கணும். அரசாங்கம் சொல்லுது, ஆனால் மக்கள் ஒத்துழைக்கணும். மக்கள் தான் நம்முடைய அந்த ஒன்றும் இல்லை. ஒரு கடைக்கு சாயந்தரம் நம்ம ஒரு டிஃபன் வாங்க போகிறோம்னா நேர சும்மா வெறுங்கையாக தான் போகிறோம். அவர் என்ன பண்ணுவார், சட்னி சாம்பார். அவர் என்ன பண்ணுவார், கடைக்காரர் பாவம், அவர் என்ன பண்ணுவார், அவரை பாத்திரம் கொடுக்க முடியும், அவர் சட்னி சாம்பாரை ஒரு பிளாஸ்டிக் பையில் சுற்றி கொடுக்குறாரு. அவருக்கு அவராக முடியும். அப்போ நம்ம தான் அதை மாற்றணும். நம்மகிட்ட குறை இருக்குது. கடைக்காரனை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்மகிட்ட குறை இருக்குது. நம்ம ஒரு பை கொண்டு போனோம். அந்த இட்லியோ தோசையோ புரோட்டாவோ சப்பாத்தியோ அது வாங்குறதுக்கான பாத்திரத்தை கொண்டு போனோம். அதுக்கான சட்னி சாம்பார் அந்த சால்லாம் வைக்கக்கூடிய பாத்திரங்களை கொண்டு போய் கடையில் கொடுத்தோம்னா அழகாக நீட்டாக போட்டு தருவாங்க. கடைக்காரன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கடைக்காரங்களுடைய சொல்கிறது என்னன்னா, சார் இப்படி பாத்திரங்களை கொண்டு வாங்க சார், எங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நாங்கள் டக்குன்னு போட்டு உடனே பார்சல் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது நீ வந்து ஒரு கடையில் போய் அவன் வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் சட்னி சாம்பாரை ஊற்றி அதை கெட்டி டைம் ஆகுது இருக்கு. இதெல்லாம் பாத்திரம் டக்குன்னு ஊற்றி அவரே அதான் சொல்கிறாங்க. ஒரு 30 வருடம் மட்டும் அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், பாத்திரங்கள் கொண்டு போய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க, பைகள் கொண்டு போய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால் மக்கள் வந்து இதை பயன்பாட்டு கொண்டு வரணும். அதாவது விவரம் தெரிந்தவர்கள், கற்றறிந்தவர்கள், நல்ல படித்தவங்க எல்லாம் பிள்ளைகள் வந்து வீட்டில் வந்து பெற்றோர் வந்து இப்போ 4 இட்லி வாங்கிட்டு வரனா இப்போ பாத்திரத்தை கொடுங்க வாங்கிட்டு வரேன்னு சொல்லணும். பாத்திரம் கொண்டு போகிறது ஒரு கேவலமான நிலை இல்லை. பாத்திரம் கொண்டு போகிறது தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், அதான் ஒரு கௌரவம். பாத்திரம் கொண்டு போகிறது கௌரவம், அதை நினைக்கணும். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பாத்திரம் கொண்டு போனால் ஒரு மற்றவங்க நம்மளை அசிங்கமாக பார்ப்போங்களோ அப்படின்னு தாழ்வா ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிடையாது. பாத்திரங்கள் கொண்டு போய் கடையில் ஜாமான் வாங்குறது தான், பைகளை கொண்டு போய் கடையில் ஜாமான் வாங்குறது தான் ஒரு ஸ்டேட்டஸ். அதனால் நம்ம அதை வந்து நல்லா பயன்படுத்துங்க. சணல், இந்த தேசிய சணல் வாரியம் எடுக்கின்ற முயற்சிகள் பிளாஸ்டிக்கு மாற்றாக சணலை கொண்டு வந்து அதை பயன்பாட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தேசிய இது நம்ம அதற்காக ஜோமனும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அன்புள்ள சாமி, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. அப்போ அந்த வாசிக்கப்பட்ட அந்த செய்திக்காக ஜெபிக்கிறோம். அப்போ அந்த மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும் சாமி. அப்போ அந்த பிளாஸ்டிக் ஒழிக்கப்பட வேண்டும். அப்போ அது மக்கள் தான் ஒத்துழைப்பு அது கொடுக்க வேண்டும் சாமி. அப்போ அந்த சணல் போன்ற பைகளை பயன்படுத்தி அப்போ மக்கள் அந்த விழிப்புணர்வு அந்த பூமிக்கு அப்போ அந்த சூழ்நிலை கால சூழ்நிலைகளுக்கு அது ஏற்ப அந்த பைகளை பயன்படுத்த கத்தனி கிருபை கொடுப்பீராக சாமி. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. அப்போ அந்த பூமி பாழாக்க படிக்கி அப்போ இந்த பைகளை பயன்படுத்த கத்தனி கிருபை மக்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பீராக சாமி. ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த ஜெபத்தின் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற நேயர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணி முதல் 2 மணி வரை ஒளிபரப்பாகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள். மகிமை